சரிகமபா சீசன்லேருந்து பவித்ரா வெளியேற போறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல எழுந்திருக்கு. அதற்கு ஒரு சில ஆதாரங்களையும், ஒரு சில முக்கியமான விஷயங்களையுமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ரசிகர்கள் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு சீசன் அப்படிங்கிறது யாராலயும் கணிக்க முடியாத ஒரு சீசனா இருக்கு. ஏகப்பட்ட சூப்பரா பாடக்கூடிய சிங்கர்ஸ் வந்து உள்ளார இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையும் தாண்டி பவித்ரா வரணும் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். இந்த சீசன பொறுத்தவரைக்கும் பவித்ரா அவர்கள் ரொம்ப நல்லாவே பாடி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா சமீப காலமா அவங்களோட கிராஃப பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியாயிட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். போன வாரத்துக்கும் முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா, அவங்க டேஞ்சர் ஜோன் போயிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் ஓரளவு நல்ல மார்க் தான் வாங்கியிருந்தாங்க. இந்த வாரம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இதே மாதிரியான ஒரு கிராஃப் வந்து அடுத்தடுத்த வாரங்களுக்கு போணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க எலிமினேஷன் ஆகுறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா மொத்தம் 11 கண்டஸ்டன்ட்ஸ் இப்ப சரிகமபாக்குள்ள இருக்காங்க. அதிகபட்சமா 5 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸ் போக முடியும். அப்படிங்கிறப்ப இன்னும் 6 எலிமினேஷன் இருக்கு. அந்த 6 எலிமினேஷன் அப்படிங்கிறது இருக்க இருக்க ரொம்ப டஃப்பா இருக்கும். அதுல சம்டைம்ஸ் வந்து டபுள் எலிமினேஷன்ஸ் கூட இருக்கும். இந்த மாதிரியான நிலையில பவித்ரா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியாக இருக்கும் பட்சத்தில், ஃபைனல்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வெளியேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஏன்னா சூப்பரா பாடக்கூடிய சிங்கர்ஸ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சபேசன் அவர்கள் ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்காரு. செந்தமிழன் நல்லா பாடிட்டு இருக்காரு. ஸ்வாஸ்திகா நல்லா பாடிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி அவங்க ஃபைனல்ஸ்குள்ள போகணும் அப்படின்னா, ரொம்ப நல்லபடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தா மட்டும் தான் முடியும். அப்படி இல்லாம இதற்கு முந்தைய வாரங்கள்ல அவங்க குடுத்த மாதிரியான ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால ஃபைனல்ஸ்க்கு போக முடியாது. கடந்த வாரமே அவங்க கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தாலும், சாங் வைஸ் பார்க்கும்போது ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, நெறைய உங்களால மேட்ச் பண்ண முடியல. பட் போக போக நீங்க மேட்ச் பண்ணிருவீங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. நார்மலா அவங்க நல்லா பாடியிருந்தாங்க. பட் அந்த பாட்டுக்குரிய சங்கீதங்கள், அந்த ஸ்ருதி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கம்மியா தான் பாடியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்தடுத்த வாரங்களையும் பவித்ரா இதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வெளியேறிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் ரசிகர்கள் சொல்றாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் உங்களோட பாடல இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரியும் சோசியல் மீடியால சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ரசிகர்களோட இந்த ஒரு கோரிக்கை இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ரா அடுத்தடுத்த கட்டத்த முன்னோக்கி ஃபைனல்ஸ் போவாங்களா? இல்ல பாதியிலே வெளிய போயிருவாங்களா? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா அவர்களோட கருப்பு படம் எப்ப ரிலீஸ் அப்படிங்கிற தகவல சமீபத்தில படக்குழு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்குமே ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோவா தான் இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்தில சூர்யா அவர்களோட நடிப்புல கருப்பு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளியான ஒரு பாடலும் சரி, அந்த ஒரு டீசரும் சரி, ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் சூர்யாக்கு இந்த படம் மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில இந்த படம் தீபாவளிக்கு வரப்போறதாக ஒரு பேச்சு அடிபட்டுட்டு இருந்துச்சு. பட் ஒரு சில காரணங்களால இப்ப அந்த படம் வந்து தள்ளி போயிருக்கு. ஆனா சமீபத்தில எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருந்துச்சு. இதனால இப்ப படக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் 1 வீக் இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் அப்படிங்கிறத சொல்லுவோங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்டோபர் மாசத்திலே அதாவது தீபாவளிக்கே இந்த படம் வரப்போகுதா? அப்படி இல்லன்னா டிசம்பர்ல அந்த ஃபங்ஷன் டைம்ல இந்த படம் வரப்போகுதா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆர் ஆர்ஜே பாலாஜி, சூர்யா இவங்களோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.